Hi friends, assalamu alaikum. Welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ அதுக்கான ingredients எல்லாமே என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத இப்போ நான் உங்களோட காமிக்கிறேன் பாருங்க. சோ இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துர்க்கேன். நம்ம வந்து 1.5 கிலோ அளவுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மல்லி வந்து 1 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துர்க்கேன். சோ இந்த மல்லிக்கு வந்து நம்ம 1/2 கிலோ வந்து மிளகாய் வந்து சேர்க்கற மாதிரி இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து 1/2 கிலோ பாக்கெட் தனியா இது கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத மெஷர்மென்ட்டோட பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு 100 மிளகு, 100 பெருஞ்சீரகம், 100 சின்ன ஜீரகம், 100 மஞ்சள், 50 கிராம் வெந்தயம் நம்ம வந்து சேர்க்கற மாதிரி இருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து துவரம்பருப்பு சேர்க்கற மாதிரி இருக்கும். அதே அளவுக்கு கடலைப்பருப்புமே சேர்க்கற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து வறுத்து தான் வந்து அரைக்கிறதுக்கு சேர்க்கணும். அதெல்லாம் நம்ம வந்து தனியா ஒரு பிளேட்ல மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம் இது மூணுமே நம்ம வறுக்கணும். இது கூட வந்து நம்ம வந்து கடுகு சேர்க்கற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வறுக்கிற நேரத்துல நான் காமிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து 50 கிராம் வெந்தயம் சேர்த்தா போதும். இப்போ வறுக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம இங்க வச்சிட்டு நம்ம காய வைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் மாடிக்கு எடுத்துட்டு போய் நல்லா ஏதாவது கிளாத் விரிச்சோ இல்ல ஏதாவது பிளேட்ல வச்சோ நீங்க வந்து காய வெச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு நல்ல பெரிய கிளாத் வந்து விரிச்சி சோ அதுல வந்து காய வைக்க போறேன். A few moments later. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நல்லா அழகா வந்து காய வச்சாச்சு. மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் எல்லாத்தையுமே வந்து காய வச்சிருக்கேன். மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா வந்து கொஞ்சம் உடைச்சி சின்ன சின்ன பீஸா போடுற மாதிரி இருக்கும். மத்தபடி இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே கவர்லயோ இல்ல ஒரு பாத்திரத்திலயோ அப்படியே சேர்த்து அப்படியே நம்ம அரைக்க கொடுத்துடலாம். இது வந்து கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரமாவது நல்ல சுள்ளுன்னு அடிக்கக்கூடிய வெயில்ல நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மிளகாயை எடுத்து இப்படி கசக்குனீங்க அப்படினாக்கா அப்படியே உடையிற அளவுக்கு கிறிஸ்பியா வந்து காஞ்சிருக்கணும். சோ அதே மாதிரி காய வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காய வெச்சி அரைக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷமானாலும் மல்லித்தூளோட குணமும் மணமும் மாறாம நிறமும் மாறாம அப்படியே இருக்கும். சோ பூச்சி வைக்காது, எதுமே ஆகாது. சோ நல்லா வந்து வெயில்ல காய வெச்சி எடுத்து அரைக்க கொடுங்க. Many hours later. இப்போ வந்து நல்லா 5 மணி நேரம் போல நல்லா காஞ்சிடுச்சு. எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வந்திருக்கேன். இந்த மஞ்சளை மட்டும் அப்பா வந்து ஃபைனலா உடைச்சிக்க சொல்லிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம வறுக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து வறுத்து அந்த இன்கிரிடியன்ட்டோட நம்ம வந்து சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சுக்கோங்க. மீடியம் வச்சிட்டு நீங்க வந்து பொன்னிறமா செவக்குற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கரிஞ்சி போக கூடாது. பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கொஞ்சோன கலர் வந்து சேஞ்ச் ஆயி வந்திருக்கு இல்லையா? சோ இப்போ வந்து நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து வறுத்துக்கலாம். எல்லாமே ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்க கூடாது. எல்லாமே வந்து மீடியமான ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கடுகும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது வெடிக்கும் இல்லையா? சோ அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு பார்க்கையில தெரியும் பாருங்க. அழகா வந்து வெடிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல வந்து எடுத்துடலாம். சோ இதோட பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு துவரம்பருப்பு சேர்த்து அதையுமே வறுத்து எடுத்துக்க போறோம். எல்லாமே உங்களுக்கு பார்க்கையில தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பொன்னிறமா வறுத்தா மட்டும் போதும். ரொம்ப கரிஞ்சி போக விடாதீங்க. சோ இப்போ எல்லாத்தையுமே சேம் அந்த பாக்ஸ்ல சேர்த்தாச்சு. மஞ்சள் மட்டும் பாத்தீங்கன்னா அப்பா வந்து தனியா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா உடைச்சி போடுவாங்க. சோ அதுக்காக அதை தனியா எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ வந்து இத நம்ம வந்து அப்படியே அரைக்க கொடுத்துடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆலையில் கொடுத்து அதாவது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்பா தான் போயிட்டு எனக்கு வந்து மிளகாய் தூள் அண்ட் இந்த கவரில் இருக்கிறதுலாம் வந்து தண்ணி மிளகாய் அரைக்கி கொடுத்துருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. Many hours later. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு தூள் வந்து அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு குழம்பு பொடி போதுங்க. ஸோ எல்லா குழம்பும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து A to Z இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போதும். அத்தனையுமே நமக்கு அத்துப்படி தான். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மீன் குழம்பிலிருந்து சாம்பார் வரைக்கும் வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வைக்கக்கூடிய எல்லா குழம்புமே வந்து இந்த குழம்பு பொடி யூஸ் பண்ணி தான் வைப்பேன். அதை பார்த்து நிறையா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எப்படிக்கா குழம்பு மிளகாய் தூள் அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அது வீடியோவாகவும் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அரைச்சேன் அப்படிங்கிறது வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். மற்றபடி இந்த குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு வருஷம் ஆனாலும் வீணாகாது. நீங்கள் அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.